உயிரை தியாகம் செய்த பொன் சிவகுமாரன் அண்ணன் அவர்களுடைய 52வது ஆண்டு நினைவஞ்சலி கூட்டத்தொடரிலே இணைந்திருக்கின்றோம். இந்த கூட்டத்தொடருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு முதலிலே சிவகுமாரி அக்கா அவர்கள் பேச்சு பெற்றார். அதனைத் தொடர்ந்து சிவகுமாரன் அவர்களுடைய சகோதரி சிவகுமாரி அக்கா அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளருமான அதனைத் தொடர்ந்து மாலை அதனைத் தொடர்ந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த சிலைக்கு நாங்கள் பிரதேச சபை உள்ளூராட்சி மன்றங்களை சேர்ந்த இந்த பிரதேசத்தின் நலன் விரும்பிகள் சார்பாக பாலசிங்கம் ஐயா அவர்கள் மேல வணக்கம் செலுத்துவார். மலரஞ்சலி சொல்லுவார்.
நிகழ்வானது எங்களுடைய பிரதேச சபையினுடைய ஒரு உத்தியோகபூர்வ நிகழ்வாக, அதாவது இந்த நாட்டிலே ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அரச நிகழ்வாக நாங்கள் இந்த நிகழ்வுகள் பிரகடனப்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். தியாகி பொன் சிவகுமாரன் அவர்கள் எங்களுடைய மண்ணிற்கான ஒரு தன்னுயிரை ஈகம் செய்த ஒரு முதல் வித்தாக எங்களால் மதிக்கப்பட்டு வருகின்றார். அவருடைய தியாகம் என்பது எங்களுடைய மண்ணிலே என்றைக்கும் நினைவு கூறத்தக்க, மதிக்கத்தக்க, போற்றத்தக்க, அவருடைய அபிலாஷைகள் என்றும் வென்றெடுக்கப்பட வேண்டியது ஒன்றாக இருந்து வருகின்றது. எங்களுடைய மண்ணிலே தமிழ் மாணவர்களுக்கு எதிராக அன்று ஸ்ரீமா அரசாங்கம் தரப்படுத்தல் என்ற திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களுடைய கல்வியை, அதாவது எங்களுடைய பல்கலைக்கழக அனுமதிகள் போன்றவற்றை தரப்படுத்தல் என்ற திட்டத்தினூடாக நசுக்குவதற்கு திட்டமிட்டு அது ஒரு இனப்படுகொலையின் அடையாளமாக ஒரு தொடர் முயற்சியாக இலங்கை அரசினால் மாணவர் பேரவை வாயிலாக சிவகுமாரன் அண்ணன் அவர்கள் எங்களுடைய மண்ணிற்காக பயணப்பாதை என்பது மிகவும் மக்கள் எங்களுடைய தாயகத்திலே தேசியம் தேர்தலுடைய உரிமையுடன் ஒன்றித்ததாக எங்களுடைய சிவகுமாரன் அண்ணன் அவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார். அவருடைய லட்சிய பாதை என்பது எங்களை பொறுத்தவரையிலே மிகவும் ஒரு தியாகத்தை எங்கள் மண் மீது உணர்த்தி சென்றிருக்கின்றது. அவர் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே, அதாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் போதான படுகொலைகளை தொடர்ந்த எங்களுடைய மக்களுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட இனப்படுகொலை நிகழ்ச்சிகள், இனப்படுகொலைகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த ஒரு தலைவனாக இருக்கின்றார். தமிழ் மாணவர்களுடைய மாணவர் சக்தி மாபெரும் சக்தி என்பதன் வாயிலாக உடல் மண்ணுக்கு, அதாவது எங்களுடைய தமிழ் எங்களுடைய தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக, எங்களுடைய ஈழத்தினுடைய விடுதலைக்காக அவருடைய எண்ணம் என்றும் ஒரு தியாகத்திற்கும் அர்ப்பணிப்புக்கும் சோரம் போகா தன்மைக்கு முடியதாக இருந்திருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இந்த சிவகுமாரன் அண்ணாவினுடைய நிகழ்வை நாங்கள் எங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் தியாகத்திற்குரிய புனிதமான நன்னாளாக, அதாவது எங்களுடைய மக்கள் போற்றும் நாளாக நாங்கள் கருதுகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த மாணவர் எழுச்சியை ஏற்படுத்தி எங்களுடைய மண்ணிலே ஒரு விடுதலை போராட்டத்திற்கான ஒரு வித்தை இட்டுச் சென்ற இந்த மாவீரனுடைய கனவுகள் என்றும் நினைவாக்கப்பட வேண்டியவை. நாங்கள் அதனுடைய பாதச்சுவடுகளை தொடர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கல்வி ரீதியாக அன்றைய கல்வி அமைச்சர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களுக்கு எதிராக அவருடைய அணுகுமுறைகள் அரச பயங்கரவாதத்திற்கு எதிரான, அதனை எதிர்கொள்ளத்தக்க ஒரு போரிகள் வல்லமை படைத்த ஒரு அணுகுமுறைகளாக இருந்திருக்கின்றது. உண்மையிலேயே சிவகுமாரன் அண்ணா அவர்களுடைய தியாகம் என்பது எங்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு ஒரு தொடர் உந்து சக்தியாகவும் அதே நேரத்திலே விடுதலை போராட்டத்திற்கான ஒரு ஆரம்ப கர்த்தாவாகவும் இருந்திருக்கின்றார். அது பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே எடுத்து எம்பப்பட்டு தொடர்ச்சியாக நாங்கள் பல தடைகள் ஏற்படுத்தப்பட்ட போதும் இங்கே நினைவு கூறல்கள் இடம்பெற்று வந்திருக்கின்றன. இந்த நிகழ்வு என்பது அரசியல் கட்சிகள் சார்ந்ததோ அல்லது எவர் சார்ந்ததும் அல்ல. கலிகாமம் கிழக்கு பிரதேச சபை மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் முன்னோடிகள், தமிழ் தேசிய அரசியல் விரும்பிகள் மற்றும் இந்த பிரதேசத்தினுடைய மக்கள், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் என்று அனைவருடைய ஒன்றிணைப்பான முயற்சியாகவும் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய பிரதேச சபை உத்தியோகபூர்வமாக சிவகுமாரன் அண்ணா அவர்களுடைய 52வது நினைவு தினத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சிலையானது பல தடவைகள், அதாவது சிவகுமாரன் அண்ணா அவர்களுடைய சிலை இங்கே காணப்படுவது கூட எங்களுடைய விடுதலை உணர்வை மீள மீள வளர்க்கும் என்ற அடிப்படையிலே உடைத்தறியப்பட்டதாக இருக்கின்றது. அவ்வாறாக உடைத்தறியப்பட்ட ஒரு சிலையை எங்களுடைய நாங்கள் பிரதேச சபையாக பின்னர் மீட்டெடுத்து கடந்த நாட்களிலே, அதாவது கடந்த ஆட்சி பிரதேச சபையினுடைய நிர்வாக காலங்களிலே நாங்கள் இங்கே பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து இந்த இடத்திலே பல மேம்பாடான நடவடிக்கைகள் எங்களுடைய மக்களை உணர்வுபூர்வமாக நினைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கும், அதே நேரத்திலே இந்த மண்ணிலே ஒரு அரச மரியாதையுடன் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய அழகாக இருந்தாலும் அந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய ஒரு உத்தியோகபூர்வ அஞ்சலியை செலுத்தும் முகமாகவும் நாங்கள் இன்று காலை இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய பிரதேச சபையும், இங்கே கூடியிருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களும், இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை பெற்றாளர்களும் அரசியல் தலைவர்களுமாக நாங்கள் இந்த இடத்திலே தியாகி சிவகுமாரன் அண்ணா அவர்களுடைய தியாகம் என்றென்றைக்கும் எங்களுடைய தேசத்தின் அபிலாஷைக்கும் அரசியல் விடுதலைக்கும் அவசியமானது என்று கூறி என்னுடைய உறுதியுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். தொடர்ந்து அஞ்சலி உரைகள் இடம்பெறும். அந்த அஞ்சலி உரைகள் ஒரு 3 நிமிடங்களுக்கு உட்பட்டதாக அமைய வேண்டும் என்று பயவுடன் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம்.
கலந்து கொண்டவன் என்ற வகையில் அந்த நினைவுகளை நான் திரும்பவும் மீட்டி பார்க்கின்றேன். 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி அவர் மரணமடைந்தார். அடுத்த நாள் அவருடைய மரணச் சடங்கு இடம்பெற்றது. நான் நினைக்கிறேன், யாழ்ப்பாணத்தில் இதுவரை எதிர்பார்க்காத மக்கள் திரள் அந்த மரணச் சடங்கிலே கலந்து கொண்டார்கள். ஒரு உணர்வுபூர்வமான மரணச் சடங்காக அந்த மரணச் சடங்கு இருந்தது. சுகுமாரன் செயற்பட்ட காலம் என்பது உண்மையில் மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவர் இந்த தமிழ் தேசிய செயற்பாடுகளுக்காக தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டார். அவர் ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்பகத்தாகவும் விளங்கியிருந்தார். தமிழராட்சி மாநாடு நடந்தபோது அந்த மாநாட்டில் முழு செயற்பாட்டையும் முன்னின்று செயற்படுத்தியவர் சுகுமாரன் தான். அந்த வகையில் அந்த கடைசி நாளன்று நடைபெற்ற அந்த துயர சம்பவத்தினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் அதுக்கு பொறுப்பாக இருந்த போலீஸ் அதிபரை பழிவாங்குவதற்காக சுகுமாரன் முயற்சி செய்தார். இந்த நிலையில் தான் அவர் தேடப்பட்ட நிலையில் அவர் மரணமடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. சுகுமாரனோடு நெருங்கி செயற்பட்டவர் தான் அண்மையில் மரணமான சர்வதேச மன்னிச்சு சபையின் சட்டவாளரான முத்துக்குமாரசாமி அவர்தான் இந்த முதலாவது சிலையையும் திறந்து வைத்தார். இந்த இடத்தில் அவருக்கும் அவர் 2 பேரும் ஒரு சோடி குதிரைகளாக செயற்பட்டார்கள். அவருக்கும் இந்த இடத்தில் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சுகுமாரனுடைய இந்த நினைவு தமிழ் மக்களுக்கு புதிய தலைமுறைக்கு வரலாற்றை கடத்துகின்ற ஒன்றாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த வரலாற்றை கடத்துகின்ற செயற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என கேட்டு எனது உரையை முடித்துக் தமிழீழ விடுதலைக்காக தன் இன்னுயிரை ஆகுதியாக்கி கொண்ட வீரமறவன் அண்ணன் சிவகுமாரன் அவர்களுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்விலே 40 வருடங்கள் கடந்து நாங்கள் இந்த ஒருங்குராய் மண்ணிலே கூடியிருக்கிறோம். 40 வருடங்களை நாங்கள் கடந்திருந்தாலும் அண்ணன் சிவகுமாரன் அவர்களுடைய அந்த தியாகம் இன்றும் எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. தமிழீழ விடுதலைக்கு மீண்டும் நான் புறப்பெடுப்பேன் என்று தன்னுடைய சாவினை அணைத்து கொண்ட அந்த வீரமறவன் தமிழீழ மாணவர் எழுச்சியினுடைய குறியீடாக எங்கள் முன்னே தெரிகிறார். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும், பாடையிலே படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழில் அழுமோசை கேட்க வேண்டும், ஓடையிலே என் சாம்பல் ஓடும் போதும் ஒன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும் என்று வலிகாமத்தினுடைய வடக்கிலே மாவட்டபுரத்திலே அந்த மொழிக்காக போராடிய சச்சிதானந்தன் அவர்களுடைய அந்த வழியே நின்று ஒரு தமிழ் மொழி நிலைக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு நிலம் இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அன்றைய காலகட்ட பகுதியிலே உங்களுக்கு தெரியும், தமிழராட்சி மாநாடு என்று ஒரு மாநாட்டை கூட்டி தமிழர்களுடைய மரபுரிமையை பறைசாற்றுகின்ற அந்த ஆய்வு மாநாட்டை கூட்டிய பொழுது முதலாவது படுகொலையாக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நிகழ்ந்தேறிய வரலாறும் இந்த மண்ணிலே தான் இடம்பெற்றிருக்கிறது. தமிழீழ விடுதலை போரினுடைய ஆரம்பகர்த்தாவாக ஆயுத போரை வலிந்து எங்கள் கைகளிலே ஸ்ரீலங்கா அரசு திணித்திருந்த பொழுது துணிச்சலோடு அந்த ஆயுத போராட்டத்துக்கு வித்திட்டு தேசிய தலைவர் அதி மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய அந்த போராட்டத்திற்கு ஒரு வழிகாட்டியாக உந்துதலாக பெரும் சக்தியாக விளங்கியவர் வீரமறவர் அண்ணன் சிவகுமாரன் அவர்கள். மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தலைவன் வரலாறு மீதிலும் உறுதி, விழிமூடி இங்கே துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதிலும் உறுதி, இழிவாக வாழும் தமிழீழ போரில் இனிமேலும் ஓயோம் என உறுதியெடுத்து கொண்டு இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக
தங்கள் இன்னுயிர்களை ஆகுதியாக்கி கொண்ட அந்த வீர மறவர்களுடைய கனவினை தாங்கி நிற்கிற இந்த தமிழ் சமூகம் இந்த சிவகுமாரன் அண்ணா அவர்களுடைய நினைவேந்தலை நாங்கள் 40 வருடங்கள் கடத்தி எங்கள் நெஞ்சங்களிலே இருத்தி நினைக்கிறோம் என்று சொன்னால் அண்ணனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரே கைமாறு அந்த அண்ணனுடைய கனவுகளை வென்றெடுப்பதற்காக ஈழத் தமிழினமாக பேரினமாக எழுச்சியும் புரட்சியும் திரட்சியுமாக திரண்டெழுந்து அண்ணன் வழிகளிலே பயணித்து அண்ணனுடைய அந்த கனவை நனவாக்குகிற பயணத்திலே நாங்கள் எல்லோரும் தமிழீழத்தவர்களாக கரங்கோப்போம் என்று அண்ணனுடைய சமாதிக்கு முன்னாலே உறுதியெடுத்துக் கொள்வோம் என்று கூறி அண்ணனுடைய இந்த தியாகத்திற்கு மதிப்பளிப்பதாக இருந்தால் அண்ணன் வழியிலே பயணிப்பது மட்டுமே அண்ணன் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்ற பணி என்று கூறி இந்த என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய இனத்துக்காக மொழிக்காக தன்மானத்தோடு இந்த இனம் வாழ வேண்டும் என்பதற்காக ஒருவன் சைனட்டை கடித்து வீரமரணம் அடைந்திருக்கிறான் என்றால் இந்த இனம் தன்னுடைய உரிமைகளுக்காக எப்படியாக சிந்தித்திருக்கிறது, எப்படியாக செயற்பட்டிருக்கிறது என்பதற்கு வேறு சான்றுகள் தேவைப்படாது. உலக சரித்திரத்தில் எங்கெல்லாம் இனம் அடக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் வாழ முடியாத மக்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் இளைஞர்கள் கிளந்தெழுந்திருக்கிறார்கள், மக்கள் போராடுவதற்காக வீதிக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் உலக வரலாற்றில் ஒரு தேசிய இனமாக இருந்தால் எண்ணிக்கையின் அடிப்படையில் மிகவும் குறைந்தளவினாக இருக்கக்கூடிய எங்களுடைய இனம் யாரும் கொடுக்கவே முடியாத விலையை இன்றைக்கு வரைக்கும் அது ஜனநாயக ரீதியாக இருந்தாலும் சரி, ஆயுத ரீதியாக இருந்தாலும் சரி, உணர்ச்சி இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் ஆயுதம் ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. இலங்கையினுடைய இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை விட தமிழ் போராளிகளுடைய எண்ணிக்கை 80களிலே அதிகமாக இருந்ததாக புள்ளிவிவரங்கள் சொல்லுகிறது. அப்படியாக போராடி இருக்கக்கூடிய எங்களுடைய இனம் அடித்தளத்தை எங்களுடைய மூத்தவர்கள் விட்டு தந்திருந்தாலும் கூட நாங்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோமே, இந்த பிரதேசம் சிங்கள ஆட்சியாளர்களுடைய ஆட்களால் தான் அதிகமாக நிரம்பி இருக்கிறது என்கிற வேதனை நான் மனவருத்தத்தோடு தான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அப்படியாக இந்த இனத்தினுடைய அடுத்த கட்டமாக இந்த அரசியலை அல்லது மக்களுடைய விடுதலை போராட்டத்தை நகர்த்தி இருக்க வேண்டிய நாங்கள், சரியான முறையிலே கொண்டு சென்றிருக்க வேண்டிய நாங்கள் அதை சரியான முறையிலே கொண்டு செல்லவில்லையோ என்கிற ஏக்கம், கவலை உள்ளபடியே நானும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியவன் தான், எல்லோரும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனபடியால் எங்களுடைய மூத்தவர்கள் அது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, போராளிகளாக இருந்தாலும் சரி, சரியான முறையிலே எங்களுக்கான அடித்தளத்தை இட்டு சென்றிருக்கிறார். அதை ஒழுங்கான முறையிலே சரிப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதாக நாங்கள் நம்புகிறோம். அதுதான் அண்ணன் சிவகுமாரனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்கும். அதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனதிலே இருத்திக் கொண்டாக வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இத்தனை ஆண்டுகால நெருக்கடிகளுக்கு பிறகும், இத்தனை விலைகளை கொடுத்ததற்கு பிறகும், எங்களுடைய இனத்தினுடைய ஒரு எழுச்சி பாடலை பாடியதற்காக இன்றைக்கு ஒரு இளைஞன் சிறையிலே இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் எங்களுடைய இனம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதை ஒன்றும் செய்ய முடியாதவர்களாகத்தான் கையறு நிலையில் தான் தமிழ் மக்களுடைய மிக கணிசமானவருடைய வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனபடியால் இந்த விடயங்களுக்கெல்லாம் சரியான வகையிலே, ஒழுங்கான வகையிலே பதில் சொல்ல வேண்டியவர்களாக, இந்த விடயங்களுக்கு முடிவு கட்ட வேண்டியவர்களாக நாங்கள் அத்துணை பேரும் ஒன்றுபட்டு எதிர்காலத்திலாவது உழைத்திட வேண்டும் என்கிற இந்த உறுதிமொழியை இந்த மண்ணிலிருந்து, இந்த இடத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்தாக வேண்டும். அதுதான் அண்ணன் சிவகுமாரனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்கும். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுத்திருக்கிறேன். உணர்வுபூர்வமான நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்கள். பொன் சிவகுமாரன் இந்த மண்ணை விட்டு நீங்கி தன்னுடைய உயிரை ஆகுதியாக்கி இன்று 52 ஆண்டுகள் கடந்து விட்டது. எந்த இலட்சியத்துக்காக பொன் சிவகுமாரன் தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்தாரோ, தியாகம் செய்தாரோ, அந்த உயரிய இலட்சியம் இதுவரை அடையப்படாத
நிலைதான் எங்களுடைய மக்களுக்கு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பொன் சிவகுமாரன் 1971ஆம் ஆண்டிலே தமிழர் மாணவர் பேரவையிலே இணைந்து தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடியவன். 74ஆம் ஆண்டு முதலாக சாயனேற்றருந்தி இந்த மண்ணின் விடுதலைக்காக உயிரை நீத்து கொண்ட எங்களுடைய அற்புதமான அந்த மனிதனை இழந்து நாங்கள் 52 ஆண்டுகள் கடந்து விட்ட பொழுதிலும் அவனுடைய தியாகம், அவன் முன்வைத்த கொள்கை எங்களுடைய நெஞ்சங்களை விட்டு என்றும் மறக்கவில்லை, என்றும் மறக்கப் போவதும் இல்லை. அவனுக்காக வைக்கப்பட்ட எத்தனையோ சிலைகள் இந்த அரச பயங்கரவாதத்தினாலே சிதைக்கப்பட்ட போதும் மீண்டும் மீண்டும் அவன் எங்கள் முன் உயிரோடு இந்த மண்ணிலே நிலை கொண்டு கொண்டிருக்கின்றான். எத்தனை தடவைகள் அவனுடைய உருவச்சிலைகளை சிதைக்கலாம், ஆனால் அவன் இந்த மக்களுக்கு விட்டு சென்ற உயரிய இலட்சியம், கொள்கை, சித்தாந்தம் என்றுமே எங்களுடைய மக்களுடைய மனதில் இருந்து அகலப்போவது கிடையாது. நாங்கள் சிவகுமாரனுக்கு செய்யக்கூடிய உயரிய கடமையாக நாங்கள் கூறுவது, அவன் எந்த இலட்சியத்துக்காக தன்னை மரணித்து கொண்டானோ, தன்னை ஆகுதியாக்கி கொண்டானோ, அவனுடைய இலட்சியத்தை நாங்கள் எல்லோரும், தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனுடைய இலட்சியம் வெல்லப்படும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டும். இன்று உரிமைக்காக போராடுகின்றவர்களை அரச பயங்கரவாதம் நசுக்கி கொண்டிருக்கிறது. நேற்று கூட செய்தியிலே நாங்கள் படித்தோம், புரட்சி பாடலை ஒலிக்க விட்டார் என்று ஒருவரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த அரச பயங்கரவாதம் கைது செய்திருக்கின்றது. அரச பயங்கரவாதம் எத்தனை ஆட்சிகள் மாறினாலும், எத்தனை ஆட்சியாளர்கள் இந்த மண்ணிலே தோன்றினாலும் அரச பயங்கரவாதத்துக்கு ஓய்வில்லை. அரச பயங்கரவாதம் தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை, தமிழ் மக்களுடைய விடுதலை சித்தாந்தத்தை, தமிழ் மக்களுடைய உரிமைகளை வெல்வதை, நசுக்குவதை இலக்காக கொண்டு தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகிறது. அது எந்த ஆட்சியாகவும் இருக்கலாம். எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் இங்கே காட்சிகள் மாறப்போவதில்லை என்பதை அண்மையில் நடைபெற்ற கைது உலகுக்கு பறைசாற்றுகிறது. நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து, ஒன்றாக இணைந்து இந்த அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக போராட வேண்டும். எந்த அரச பயங்கரவாதம் எங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டாலும் நாங்கள் எங்களுடைய சிவகுமாரனுடைய வழியிலே தொடர்ச்சியாக உரிமைக்காக போராட வேண்டியவர்களாக இந்த மண்ணிலே நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றோம். அனைத்து சர்வதேச உலகமும் எங்களை கைவிட்டிருக்கின்ற பொழுதிலும், எம்மை திரும்பி பார்க்காத பொழுதிலும் நாங்கள் எங்களுடைய தன்னம்பிக்கையில் உறுதி கொண்டவர்களாக எங்களுடைய இலட்சிய பாதையில் தொடர்ந்து போராடி சிவகுமாரனுடைய கனவை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே சத்தியம் செய்து சபதம் பூண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவகுமாரன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தேசம் சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களுடைய கைகளுக்குள் அடிமைப்படுத்தப்பட்ட பிற்பாடு அந்த ஒற்றையாட்சி அதிகாரத்தில் இருந்து விடுபட்டு தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு அரசியல் அதிகார கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக 48ஆம் ஆண்டிலிருந்தே எங்களுடைய தலைவர்கள் குரல் எழுப்பி வந்திருக்கின்றார்கள், போராடி வந்திருக்கின்றார்கள். ஆனாலும் பிரித்தானியர்களிடமிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சர்வதேச சமூகம் அல்லது ஐநா கட்டமைப்புகள் காலனித்துவத்திற்கு முந்திய தமிழ் ஒரு தனி ராஜ்யமாக இருந்த எங்களுடைய தேசத்துக்கான அங்கீகாரத்தை வழங்கிவிட்டால் அதற்கு பிற்பாடு எங்களுடைய தேசத்தை சிங்களமயப்படுத்த முடியாது என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு மிக தீவிரமாக எங்களுடைய தேசத்தில் சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்தமயமாக்கல்களையும் தீவிரப்படுத்தினார்கள். அதற்காக எங்களுடைய மண்ணில் இருந்த எங்களுடைய மக்களை விரட்டியடிக்கும் செயற்பாடுகளை தீவிரப்படுத்தினார்கள். எங்களுடைய மக்களை கொத்து கொத்தாக கிராமமாக கொலை செய்தார்கள். எங்களுடைய பெண்களை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கினார்கள். எங்களுடைய தமிழர்களுடைய கைகளில் இருந்த நாட்டினுடைய வர்த்தக ஆதிக்கத்தை படுகொலைகள் ஊடாகவும் கொள்ளைகள் மூலமாகவும் கையகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இவ்வாறு கல்வியை தரப்படுத்துவதன் மூலமாக தமிழ் மாணவர்களுடைய அந்த கல்வி வாய்ப்பை முற்றாக பறித்தெடுத்தார்கள். அந்த நேரத்திலே கொதித்தெழுந்த இளைஞர்களிலே முதன்மையானவராக அண்ணன் சிவகுமாரன் அவர்கள் திகழ்ந்தார். அவர் இந்த பேரினவாத ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள் தமிழர்கள் பாதுகாப்பாக வாழ முடியாது, ஆகவே தமிழர்களுக்கான ஒரு தேசத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருந்தார்.
அந்த விடுதலை பயணத்திலே 24வது வயதிலே அவர் தன்னுடைய இன்னுயிரை இந்த உரும்பிராய் மண்ணிலே இந்த தேசத்திற்காக தியாகம் செய்து கொண்டார். அவருடைய தியாக பாதையிலே 50,000 மாவீரர்கள் 2009ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் எந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பை எதிர்த்து போராடினாரோ அதே ஒற்றையாட்சி கட்டமைப்புக்கு எதிராக போராடி எங்களுடைய தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு தியாகத்தை செய்திருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு 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 விடுதலையினுடைய ஒரு தீப்பொறியாக அவர் திகழ்ந்து தன்னுயிரை தியாகம் செய்து ஒட்டுமொத்த தமிழர் தேசத்தையும் எழுச்சி கொள்ள வைத்த ஒரு புனிதமான ஒரு தியாகத்தை அவர் செய்துவிட்டு சென்று அவருடைய பாதையிலே 50,000 பேர் உயிர் கொடுத்த பிற்பாடு 17 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த 17 ஆண்டுகளிலே சிங்கள பௌத்த பேரினவாதம் ஆயுத போராட்டத்தை நசுக்கிவிட்டு மீண்டும் ஒரு அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த தேசத்தை சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஆட்சியாளர்கள் பதவியேற்கின்ற பொழுது பல்வேறுபட்ட பசப்பு வார்த்தைகளை கூறி தாங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அணுகுமுறையை கையாண்டு வந்திருக்கின்றார்கள். அதே போன்று தங்களை ஒரு இடதுசாரிகளாக காட்டிக்கொண்டவர்கள் புலிகளை போன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தாங்கள் ஆயுதமேந்தி போராடுகிறவர்கள் என்று மேடையாக முழங்கிய அனுபவம் அவருடைய கும்பலும் இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய கோடரி காம்புகளாக அவருக்கு பின்னாலே அணிவகுத்த சந்திரசேகரன், இளங்குமரன், ரஜீவன், ஜெயச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீ பானந்தராஜா போன்றவர்கள் மேடையாக இந்த தமிழீழ மண்ணிலே இந்த குறிப்பாக இந்த யாழ்ப்பாண மண்ணிலே சொன்னார்கள், தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு சிலை வைப்போம், தலைவருடைய தாயாருக்கு சிலை வைப்போம், இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவோம், நீங்கள் சுதந்திரமாக நினைவேந்தல்களை செய்ய முடியும் என்று சொல்லி பசப்பு வார்த்தைகளை கூறி எங்களுடைய மக்களை நம்ப வைத்து எங்களுடைய மக்களிடமிருந்தும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று பதவிக்கு வந்த பிற்பாடு இப்பொழுது அவர்களுடைய அந்த கொடூரமான இனவரி சிந்தாந்தங்களின் அடிப்படையிலே எங்களுடைய இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைக்கின்ற ஒரு நிலைமை இப்பொழுது தீவிரமடைய தொடங்கி இருக்கின்றது. அதற்கு பிரதானமான காரணம் கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கையினுடைய பொறுப்புக்கூறல் விவகாரம் முடக்கப்பட்டு அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லாமல் தடுக்கப்பட்டதனுடைய விளைவாக இன்று 17 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர்கள் மீண்டும் எங்களை ஒடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள். நாங்கள் கடந்த காலங்களிலே எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இந்த இனவாதிகளை கொண்டு சென்றிருந்தால் இன்று இவர்கள் மீண்டும் எங்களை இந்த இனவாதத்தின் பேராலே எங்களை கைது செய்கின்ற நிலைமைகள் ஏற்படுவதை நாங்கள் நிச்சயமாக தடுத்திருக்கக்கூடியதாக இருக்கும். இது இன்று தமிழர்களுக்கு மட்டுமல்ல, தென்னிலங்கையிலே பெரும்பான்மையின சமூகத்தைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ மதகுரு ஒருவர் கடந்த மே 18ஆம் திகதி ஜீவந்த பீரிஸ் அவர்கள் கடந்த 18ஆம் திகதி தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்ற ஒரு உரையாற்றியமைக்காக அவர் போலீஸ் விசாரணைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார். அவருக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டம் கைது செய்யப்பட வேண்டும் என்று சிங்கள இனவாதிகள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். என்று சொல்லி சொன்னால் இந்த இனவாதிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி இவர்களுக்குரிய தண்டனைகளை கொடுக்காவிட்டால் நிச்சயமாக இந்த குற்றங்கள் அனைத்திலிருந்தும் அவர்கள் தப்பிக்கொண்ட பின்பாடு மீண்டும் எங்கள் மீது ஒரு பாரிய இனப்படுகொலைக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை தடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இந்த ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழர்களுடைய தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வுக்கு, ஒரு சமஷ்டி தீர்வுக்கு நாங்கள் எல்லோரும் கூட்டாக குரல் கொடுக்க வேண்டும். அதனூடாக மாத்திரம்தான் சிவகுமார் அண்ணன் போன்றவர்களுடைய தியாகங்களும் 50,000 மாவீரர்களுடைய தியாகங்களையும் நாங்கள் அர்த்தமுள்ளதாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற இந்த நேரத்திலே நாங்கள் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டிய விடயம், சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த மேலாதிக்கத்தை ஒழிப்பதற்காக இந்த ஒற்றையாட்சியை நிராகரிக்க வேண்டும், எங்களுடைய தேச அங்கீகாரத்திற்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை உறுதியாக நாங்கள் எல்லோரும் சபதம் எடுத்துக்கொண்டு செயற்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. விடுதலை போராட்ட வரலாற்றிலே தன் உயிரை இன்னுயிராக்கி ஈகம் செய்த அண்ணன் சிவகுமாரன் அவர்களுடைய 52வது நினைவு உரையிலே இணைந்திருக்கின்றோம். அனைவரும் ஒரு தேசமாக தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக போராடிய முன்னோடிகளில் ஆரம்பகால மூத்த எங்களுடைய சிவகுமாரன் அண்ணன் தன் உயிரை இந்த மண்ணுக்கு எந்த சத்திய இலட்சியத்துக்காக ஈகம் செய்தாரோ
அந்த சத்திய இலட்சியத்தினுடைய அவருடைய கனவை நினைவாக்குகின்ற ஒரு ஒன்று கூடலாக நினைவு கூறலாக இது தொடர்ந்தும் இடம்பெற வேண்டும். இந்த நேரத்திலே அவருக்கு எங்களுடைய அஞ்சலிகளையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்து இந்த பிரதேச சபை இவ்வாறான ஒரு நிகழ்வை அனைவரும் பங்கு கொள்ளக்கூடிய வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் இந்த சபையினுடைய அதிகாரங்களுக்கூடாக உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரங்களுக்கூடாக இவ்வாறான விடயங்களை தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் தமிழ் மக்களுடைய தேவைகளையும் செய்ய முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நிகழ்வாக இது அமைந்திருக்கின்றது. தொடர்ந்தும் இவ்வாறான இந்த செயற்பாடுகள் இந்த மண்ணிலே இந்த தேசத்திலே நடந்த தியாகத்துக்கு தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறோம். நன்றி, வணக்கம். இடத்துக்காக தன்னுடைய இன்னுயிரை ஆகுதியாக்கிய பொன் சிவகுமாரனை மீண்டும் ஒரு முறை நினைத்து தலை வணங்கி தலை குனிந்து கொண்டு எங்கள் விடுதலை போராட்டத்தின் ஒரு மூத்த முன்னோடி பொன் சிவகுமாரன் அவர்கள், அவரின் பின் ஆயிரம் இளைஞர்கள் யுவதிகள் இந்த மண்ணுக்காக தங்களுடைய உயிர்களை ஆகுதியாக்கி இருக்கிறார்கள். மிக பாரிய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆயினும் எங்கள் நோக்கம் நிறைவேறவில்லை. அவர்களுடைய தியாகங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. அப்படியானால் அந்த தியாகங்களின் பெறுமதி என்ன? அது எங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. இந்த ஆயிரம் பொன் சிவகுமாரன் உட்பட ஆயிரம் உயிர்களுக்கான அந்த விலையை நாங்கள் தான் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எவ்வாறு செலுத்துவது? நிச்சயமாக நாங்கள் அனைவரும் அவர்களுடைய நோக்கங்களை அடைவதற்காக பாதைகளை தெரிவு செய்ய வேண்டும். நிச்சயமாக அந்த விடுதலை நோக்கிய பாதையில் நாங்கள் எல்லோருமே ஒன்று கூட வேண்டும். உண்மையில் இங்கே எதுவும் மாறவில்லை. தியாகங்கள் அவ்வாறே தியாகங்களாக போற்றப்படுகின்றன. தியாகங்களுக்கான விடைகள் இன்னும் காணப்படவில்லை. இவ்வாறான இந்த ஒன்று கூடல்கள் அல்லது நினைவுகள் எல்லாம் இனவாதமாக நோக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இன்று காணப்படுகின்றது. உண்மையில் இதில் கவலைக்குரிய விடயம் என்னென்றால், இந்த மண்ணில் இருப்பவர்களே எங்களவர்களே இதை இனவாதமாக கூறி பரிகசிக்கின்றார்கள். அதுதான் பெரிய கவலை. இவ்வாறான இந்த நினைவுகள் கடத்தப்பட வேண்டுமானால் வளமை போல ஒரு சில தலைகள் எங்குமே ஒரு சில தலைகள் தோன்றுவது பதிலாக இவை எல்லாம் எங்கள் இளைஞர்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும். அடுத்தடுத்த நினைவு கூறுதலில் ஆயிரம் இளைஞர் யோதிகள் இங்கே வர வேண்டும். அது மேலும் மேலும் கொண்டு செல்லப்பட வேண்டும். நாங்கள் எல்லோரும் அதை நோக்கி ஒற்றுமையாக ஒன்று திரண்டு அந்த நோக்கத்துக்காக போராட வேண்டும். அதனூடாக எங்கள் மக்களுடைய இந்த தியாகியினுடைய லட்சியங்கள் அடையப்பட வேண்டும். அதுவே இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோருமே சிந்திப்பதும் உறுதியெடுப்பதற்குமான விடயம் என்பதை வலியுறுத்தி மீண்டும் அவனுக்காக தலைவணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணன் சிவகுமாரன் அவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட தமிழீழ விடுதலைக்கான தீ இன்றும் இந்த மண்ணிலே உணர்வெழுச்சியோடு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே 52 ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களுடைய தமிழீழ விடுதலைக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அந்த இளைஞர் எங்களுடைய விடுதலைக்காக, இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார். அதே உணர்வெழுச்சியோடு இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களும் பல பேருக்கு எங்களுடைய இளைஞர்கள் வழிமாறி செல்கின்றார்கள், திசை மாறி செல்கின்றார்கள். தமிழீழ விடுதலை உணர்வு அவர்களுக்கு அற்றுப்போய்விட்டது என்ற வெளிப்பாடுகளை பல பேர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு சாவகச்சேரியிலே ஒரு இளைஞர் தன்னுடைய சொல்லிசை கலையாலே எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் விடுதலை உணர்வையும் இந்த மண்ணிலே மீண்டும் பற்ற வைத்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பயங்கரவாத தடைச்சட்டத்திலே அவர் இன்றைக்கு தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த நிலைமை எதை எடுத்து காட்டுகின்றது என்று சொன்னால், எந்த ஆட்சிகள் மாறலாம், இந்த மண்ணிலே எவ்வாறான சொகுசான நிலைமைகள் எங்களுடைய இளைஞர்களுக்கு
கிடைக்கலாம். ஆனால் இவையும் எங்களுடைய இளைஞர்களுடைய இந்த தமிழின உணர்வை அல்லது தமிழீழ விடுதலை உணர்வை மழுங்கடிக்க முடியாது என்பதை அவருடைய கைது உணர்த்தி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எத்தனை காலங்கள் போனாலும் எத்தனை தசாப்தங்கள் கடந்தாலும் இந்த மண்ணிலே தமிழீழ விடுதலை என்ற ஒரு உணர்வோடு எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய மக்கள் பயணிப்பார்கள். இந்த மக்களுக்கான தமிழ் மக்களுக்கான ஒரு உன்னதமான ஒரு விடுதலை கிடைக்கும் வரைக்கும் எங்களுடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய அந்த விடுதலை தீயை அண்ணன் சிவகுமாரன் ஏற்றி வைத்த அந்த விடுதலை தீயை யாரும் அணைக்க முடியாது. ஆகவே எந்த அரசாங்கங்கள் மாறினாலும் இவ்வாறான அடக்குமுறைகளை எங்களுடைய இளைஞர்களுக்கோ எங்களுடைய மக்களுக்கோ அடக்குமுறைகளை திணித்தாலும் அனைத்து அடக்குமுறைகளையும் தாண்டி நாங்கள் அனைவரும் தமிழின உணர்வோடு இருப்போம் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்தவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இலங்கையின் இன முரண்பாடுகள், குறிப்பாக தமிழ் மக்கள் மீதான அரச ஒடுக்குமுறையானது படிப்படியாக கூர்மையடைந்து வந்திருக்கின்றது. 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் ஆட்சி காலத்திலே இந்த இனங்களுக்கிடையிலான முரண்பாடுகள், குறிப்பாக ஒரு விடுதலை போராட்டங்கள் உலகம் பூராவும் ஆரம்பமானது. அதை இந்தியாவிலும் அரச பயங்கரவாதம் மிகவும் மோசமாக தொடங்கிய காலத்தில் இலங்கையிலும் அரச பயங்கரவாதம் மோசமடைய தொடங்கியது. இந்தியாவிலே அது இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்திலே வந்து சஞ்சய் காந்தி போன்றவர்களால் கட்டாய கருத்தடை போன்ற முடியக்கு முன்னமே எல்லாரும் போய்விட்டார்கள். அவர்கள் ஏதோ ஒரு இலக்கு. இன்றைக்கு தற்சமயம் இந்த மாகாண சபை அறிவிக்கப்பட்டிருந்தால் இந்த இடம் இந்த ரோட்டு முழுக்க அடிவடியாக நின்றிருப்பார்கள். அவர்கள் தெளிவாக தெரியும் அவர்கள் இலக்கோடு தான் வந்தார்கள். ஆனால் அவர்கள கனவு இந்த ஜேவிபி அரசாங்கம் என்பிபி இருக்கும் வரை நடக்காது. இந்த என்பிபி அரசாங்கம் இருக்கும் வரைக்கும் மாகாண சபை என்பது நடக்கவே நடக்காது. வேணுமென குறித்து வச்சுக் கொள்ளுங்கள். தெளிவாக சொல்லுகின்றேன். உங்களுக்கு நான் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன். நான் இந்த இடத்துல வந்து சிவகுமாரனை பற்றி பலர் பேசியதால் அதை கதைக்க வேண்டிய தேவையில்லை. நான் பிறக்க ஒரு வருஷம் முதல்வர் சாவடைந்து விட்டேன். இன்றைக்கு எனக்கு 51 வயசு, அவருக்கு அவருடைய 52வது ஆண்டு. நான் இந்த காணி உரிமை சம்பந்தமாக பேசுகின்றேன். இன்றைக்கு இதில் பல அரசியல்வாதிகள், மூத்த சட்டத்தரணிகள் பலர் இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியுமோ அல்லது தெரியாதோ எனக்கு தெரியவில்லை, அல்லது தெரிஞ்சும் தெரியாமல் தான் இருக்கிறார்களோ தெரியவில்லை. இலங்கை இந்த கரையோர பகுதிகள் முழுமையாக இன்றைக்கு பல்லேச கம்பெனிகளுக்கு விற்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் வரும்போது சொன்னது தான் எந்த வளங்களும் விற்க மாட்டேன். எனக்கு நேற்று இறுதியாக கிடைத்த தகவலின்படி இலங்கையை சுற்ற வர உள்ள கரையோர நிலங்கள் அனைத்தும் விற்கப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவிலே இந்த கரையோரங்கள் கபலீகரம் செய்யப்பட போகின்றது. இன்றைக்கு சத்தமின்றி யுத்தமின்றி ரத்தம் சிந்தாமல் எங்கள் தேசம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை தெளிவாக எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலங்கள் மீட்புக்காக நான் நினைக்கிறேன் வருகின்ற 17ஆம் தேதி கொழும்பிலே காணி உரிமைக்காக தொடர்ந்து பாடுபடுகின்ற அமைப்புகள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றன. இவர்கள் இந்த காணிகள் விடுவிப்பதற்காக எதுவுமே செய்யவில்லை. இவர்கள் இலக்கு தங்களுடைய அரசியல் பயணம். இந்த ஒரு நிகழ்வு செய்த இடத்தில் இன்றைக்கு பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறார்கள் என்று. மாலை போட்டதும் பூ போட்டதும் எல்லாருமே போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் வருந்தத்தக்க விடயம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களது 52வது நினைவேந்தல் நிகழ்விலே இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம். அண்ணன் விட்டு சென்ற வலிகள், தமிழீழ விடுதலை உணர்வுகளை இன்றும் நாங்கள் பிரதேச சபைகளிலும் தேசிய ரீதியிலும் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். தமிழ் மக்களின் குரல்களை நசுக்க முற்பட்ட பொழுது அண்ணன் விடுதலை மூச்சாக எழுந்தார். தமிழ் மக்களுக்காக இன்னுயிரை தியாகம் செய்தார். இந்த வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினர் இன்று இந்த நிகழ்வுகளை ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக உள்ளூராட்சி மன்றம் இல்லாத சந்தர்ப்பங்களிலோ இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலோ இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து இடம்பெற வேண்டும். தொடர்ந்து இந்த இரங்கல் நிகழ்வுகள் இடம்பெற வேண்டும் என கூறி அண்ணன் விட்டு சென்ற பாதையிலே நாங்களும் பயணித்து தமிழ் மக்கள் விடுதலைக்காக நாங்கள் என்றும் உணர்வுடன் போராட வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. செய்வதற்காக மத்தியில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கனத்த இதயங்களோடு எமது மக்கள் இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஒரு இலட்சிய கனவோடும் அவர்களுடைய தியாகங்கள் அளப்பரியற்றது.
நமது மக்கள் அடக்குமுறைகளுக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அடக்குமுறையால் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கல்வியால் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை உணர்வுகளையும் வெளிக்கொண்டு தம்முடைய வாழ்வினை மக்களுக்காக தியாகம் செய்த முதல் மாவீரர் எங்களுடைய முத்து, எங்களுடைய சொத்து, எங்களுடைய இனத்தின் விடுதலை, எமது மக்கள் சுதந்திரமாக இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்ற ஒரு இலட்சிய கனவோடு தன்னுடைய இந்த உயிர் தியாகத்தை எமது மக்களுக்கு செய்திருக்கிறார்கள். எமது தமிழ் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் எல்லாம் எமக்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்தவர்கள். நீங்கள் இவர்களுடைய தியாகங்களை மறந்து ஆடம்பர வாழ்க்கையிலும் சொகுசு வாழ்க்கையிலும் வாழ்வதால் நமது மக்களுக்குரிய விடிவுகள் கிடைக்கப் போவதில்லை. உங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி சிங்கள கட்சிகள் உங்களுடைய வாக்குகளை சிதறடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எமது தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சில தமிழ் கட்சிகள் கூட எமதுடைய மக்களின் உணர்வுகளை சிதறடித்து அவர்களுடைய சிங்கள அரசாங்கத்தின் திசைகளுக்குள் உங்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எமது இனம் சுதந்திரமாக வாழ வேணும், எமது மண்ணில் நிம்மதியாக வாழ வேணும், எமது மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேணும். மற்றவர்களுடைய ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் அனைத்தையும் துறந்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனசுக்குள்ளே அழுது கொண்டு, உதடுகளால் அழுது கொண்டு நமது வீரர்களை அஞ்சலிக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் இந்த மண்ணிலே வாழ்கின்றோம். யோசித்து பாருங்கள், எமது இந்த ஆட்சியில் இருக்கும் அரசாங்கம் எதனை சொல்லி வந்தது? எமது தலைவர் போலவே எமது அனுரகுமார திசாநாயக்கும் இருக்கின்றார். எமது மக்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய உணர்வுகளை புரிந்து அதற்கான வழிமுறைகளை செய்து தருவார். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். எங்கே நீக்கப்பட்டது? எங்களை நீள காத்தில் விட்டிருக்கிறார்கள். நாளைக்கும் இழுத்து அடிக்கட்டையில் கட்டுவார்கள். நிச்சயமாக நாங்கள் அனைவரும் பயங்கரவாத தடை சட்டத்திற்குள்ளாக கட்டப்பட்டு வெளியிலே வரையிலாத அளவு நிபந்தனையான நிலையில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள், இதை நாங்கள் முற்றாக நீக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் என்பது நமக்கு தேவையில்லை. எமது மக்களை அடக்கி ஒடுக்கும் ஒரு சட்டம். இந்த சட்டத்தை நீக்க வேண்டும். இந்த சட்டம் வந்தது எதற்காக? எமது வீரர்கள் எமது மக்களை நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆயுதம் ஏந்தி போராடினார்கள். அது அந்த காலம். இப்பொழுது எதற்காக எம்மை நீங்கள் அடைக்கிறீர்கள்? அதற்காக எங்களை கைது செய்திருக்கீர்கள். நாங்கள் ஆயுதம் வைத்திருக்கின்றோமா? இல்லை, நாங்கள் சிவப்பு மஞ்சள் கொடிகளைத்தான் காட்டுகின்றோம். ஆனால் எங்கள் உதடுகளில் உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வுகளை பாடலாக எதிர்வரும் காலத்துக்கு அதை நினைவூட்டுவதற்காக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்றால், எமது மக்களுடைய நிம்மதிக்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்தவர்களை காலங்காலமாக போற்றி தெய்வங்களைப் போல வழிபட வேண்டியோர் நாங்கள் இன்று அதை எதிர்பார்க்காமல் சொகுசு வாழ்க்கைக்கும் ஆடம்பரத்துக்குமாக விலை போய் கொண்டிருக்கின்றோம். இதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களே, நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் தமிழ் மக்களுக்காக தியாகம் செய்தவர்களை என்னாலும் நிகழ்வில் போற்றி அவர்களுடைய நிகழ்வுகளை நாங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்நிகழ்விலே வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் அவர்களின் ஒரு ஏற்பாட்டில் இந்த நினைவு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்விலே வலிகிழக்கு பிரதேச சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளும் எந்த பாகுபாடும் இன்றி இந்த நிகழ்விலே உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள், ஆதரவை தந்திருக்கிறார்கள். எமது பொதுமக்களும் இந்த நிகழ்வுக்கு பூரண ஆதரவை தந்திருக்கிறார்கள். ஊடகவியலாளர்கள் தங்களுடைய முழு பங்களிப்பையும் எங்களுக்கு வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே எதிர்வரும் காலங்களிலும் எமது மக்களுக்காக எமது மண்ணுக்காக தியாகம் செய்து உயிர்கொடை தந்தவர்களை நாங்கள் நிம்மதியாகவும் மன ஒரு ஒரு இலக்கத்துக்காகவும் நாங்கள் நிகழ்வு பட வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது. எனவே உங்கள் அனைவரையும் எதிர்வரும் காலங்களிலும் நமது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையுடன் இணைந்து இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி சிறப்புட நடத்துவதற்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்புகளையும் வேண்டி நின்று கொண்டு இந்த தியாகம் செய்த அனைத்து வீரர்களிலும் ஆத்மா சாந்தியட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவர்களுடைய எண்ணங்கள், நினைவுகள், கனவுகள் யாவும் எதிர்வரும் காலங்களில் நிறைவேற வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் கரங்கூப்பி நன்றி அறிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.